பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 26வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் காணக்கூடாதவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் ஆனவரே மக்கு ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே மக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை பாராத சுத்த கண்ணரே மக்கு ஸ்தோத்திரம். பட்சிக்கும் அக்கினியே மக்கு ஸ்தோத்திரம். பட்சபாதம் இல்லாதவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடியானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈலியோன் உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரோஹி எங்கள் மெய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சிட்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம். ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் எனப்பட்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உயர்ந்தவும் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உற்றுண்ட பரிமளன் தைலம் போல் இருக்கும் உமது நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலானவும் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம். ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தேவகுமாரனே மக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் கிரைகளை அழித்து அவன் தலையை சிலுவையில் நசுக்கினவரே மக்கு ஸ்தோத்திரம். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தீரே மக்கு ஸ்தோத்திரம். 3வது நாளில் உயிரோடு எழுந்தீரே மக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு வாசம் பண்ணி வழி நடத்துகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். சத்திய ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். பலனுள்ள ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் அருளும் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடி எங்களை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்கள் யாவும் உம்மை காண போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமையை ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரை. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவனென்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே, பரிசுத்த ஓய்வு நாளுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. அப்பா பிதாவே, இப்படி வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தமைக்காக நன்றி. ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மாலை கழுவப்பட்டு எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்தி மரித்தீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் மாத்திரமே எங்கள் பாவங்கள் கழுவப்படுவதற்காக நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவரே
ஜலத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று இருக்கும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அமீன் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது மாத்திரமே எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களை வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ராஜா. நம்முடைய திருச்சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. அமீனப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வழிநடத்துதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு மனுஷருக்கும் இந்த பாக்கியம் உண்டாகட்டும் என் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரட்சிப்பு பெறாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரிக்க போவது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெறாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் வாசம் பண்ண அந்த கிருபை கிடைப்பதில்லை தகப்பனே. இந்த பாக்கியத்தை பூமியிலே வாழும் நாட்களிலே ஒவ்வொரு மனுஷருக்கும் நீர் அருள் செய்கிறீர் ஆண்டவரே. இதை பெற்றவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்துங்க, சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என்றாச்சா. உமக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. ஆமீன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே 76வது குடியரசு தினத்தை எங்கள் தேசம் கொண்டாட மகா கிருபை அருள் செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. அப்பா பிதாவே, எங்கள் தேசத்தை நீர் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அல்லேலூயா ராஜா. எங்கள் தேசத்தின் இமை முதற்கொண்டு குமரி வரைக்கும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனே. அப்பா, எந்த விதமான பாவங்கள் அருவறுப்புகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒவ்வொரு மனுஷரும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய கிருபை எல்லா மனுஷர் மீதும் இருப்பதாக. இந்த கிருபையுள்ள நாட்களை ஆண்டவரே ஒவ்வொருவரும் அது பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள் செய்வீராக. பொல்லாத நாட்கள் வரப்போகிறது, அதை தப்பித்துக் கொள்ள தேவன் இந்த கிருபையை அருள் செய்து கொண்டிருக்கிறீர். கர்த்தர் மனம் இறங்கிருளுவீராக ராஜா. உமக்கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட உம்முடைய திருச்சபையிலே நாங்கள் ஏறெடுக்க போகிற ஸ்தோத்திர பலிகள், துதி பாடல்கள், ஜப விண்ணப்பங்கள், வேத வாசிப்பு, ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தைகள் என்ற திருவசனங்கள், சாட்சி, திருவிருந்து, முடிவு ஜபம் சகாலத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. தேவரீர் உம்முடைய பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக தகப்பனே. ஒவ்வொரு மனுஷர் மத்தியிலே நீர் வாசம் செய்ய எழுந்துள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா ராஜா. நீரே பரிசுத்தர். ஆமீன் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. உங்க சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. சாஷ்டாங்கமாய் நாங்கள் பணிகிறோம் என் தகப்பனே. அப்பா பிதாவை நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் பரிசுத்தமாய் வீற்றிருப்பீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். உலக நாடுகளில் எல்லாம் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியத்தக்கதான கிருபை அருள் செய்வீராக. சமாதானத்தின் தேவனாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எல்லா தேசத்தின் மீதும் ஊற்றப்பட வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இறங்கிருள்வீராக என்றாச்சா. ஆமீன் என் தகப்பனே. கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சினத்தினால் ஒவ்வொரு மனுஷருடைய உள்ளம் நிரம்பப்படட்டும் என் தகப்பனே. ஆவியானவரே மக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தகப்பனே. ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கத்தக்கதான கிருபை நீங்க தாங்கப்பா. தேவரீர் உமக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.